தரையிலே உட்கார வச்சு அந்த மணமக்களுக்கு பக்கத்தில் புரோகிதரோ ஐயரையோ அங்கே உட்கார்ந்து கொண்டு அந்த திருமணத்தை அவர் நடத்தி வைப்பார். அதை எப்படி நடத்தி வைப்பார் என்று சொன்னால், அந்த மணமக்களுக்கு இடையில நெருப்பை மூட்டி அந்த நெருப்பிலிருந்து புகைமண்டலம் கிளம்பி அந்த புகை மணமக்களுடைய கண்களை தாக்கி அவர்கள் கொஞ்சம் கண்ணீர் சிந்தி, அவங்க கண்கள் மட்டுமா வந்திருக்கக்கூடிய உங்களுடைய கண்களை விட்டு வைக்காமல் நீங்களும் கொஞ்சம் கண்களை கசக்கி கொண்டு, ஆக ஒரு சோக சூழ்நிலையில் அதற்கு பிறகு அந்த புரோகிதர் சில மந்திரங்களை எல்லாம் எடுத்து சொல்லுவார். கிண்ணறரை கூப்பிடுவார், கிம்பருடரை கூப்பிடுவார், தேவர்களை கூப்பிடுவார், 30-38 கோடி தேவர்களை அழைத்து இஷ்டாவதாரத்தை கூப்பிட்டு சில எக்ஸ்ட்ராவதாரங்களை கூப்பிட்டு அந்த திருமணத்தை நடத்தி வைப்பார். அவர் என்ன சொல்லுகிறார்? மணமக்களுக்கும் தெரியாது, வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் புரியாது. ஒருவேளை தனியாக அந்த புரோகிதரை கூப்பிட்டு கேட்டால் அவரும் சொல்லுவார், எனக்கும் தெரியாது. ஆனால் அவருடைய உள் அர்த்தத்தை கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்கன்னா நம்முடைய உடம்பெல்லாம் நடுங்கும். அவ்வளவு கேவலமான வகையிலே அந்த மந்திரங்கள் இருக்கும். கும்பா கட்டியிருந்தா அது மசூதி, உயரமா கட்டியிருந்தா அது தேவாலயம், நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தா அது கோவில். ஸ்டாலின் அவர்கள் ஒரு திருமண விழாவுக்கு போறாங்க எதிர்கட்சி தலைவரா. எனக்கு இந்த திருமண விழாவில் அந்த தாலி கட்டுறதெல்லாம் அந்த புகை வரும், அப்படி வரும், அது எப்படி நான் ஏத்துக்க முடியும்? அப்படி பேசுறாங்க. ஆனா இதே நான் முத்துராமலிங்க தேவரையா பத்தி, அண்ணாதுரை அவங்க பத்தி பேசினா ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கொடுத்து என் மேல கேஸ் போடுறாங்க. என் மேல முத்துராமலிங்க தேவரையாக்கு நீங்க ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கொடுத்து 153 போட்டீங்கன்னா கோயிலா அசிங்கமா கூம்பா இருக்கும். திருமாவளவன் அவர்கள் மேல என் ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கொடுக்கல. அதாவது ஆபாசங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. திருமணத்துல அந்த புகையெல்லாம் வரும். ஸ்டாலின் அவர்கள் மேல என் ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கொடுக்கல.